டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன், ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சயாட்டிகா. ஸோ இந்த சயாட்டிகான்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காமனாக நிறைய பேர்த்துக்கு இந்த இடுப்பு வலி, சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வலி, இடுப்புலேருந்தே இந்த பெட்டக்ஸ் வழியாக பின்னாடி போய் கால் பாதம் வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, குத்துற மாதிரி பெயின், ஒரு அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி பெயின். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பேர் தான் சயாட்டிகான்னு சொல்லுவோம். இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட முதுகு தண்டுவடத்துல இடுப்பெலும்புல பார்த்தீங்கன்னா லம்பார் ஸ்பைன்னு சொல்லியிருக்கும், சாக்ரம் ஸ்பைன்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த L4, L5, S1, S2, S3 இந்த இடுப்பெலும்புல உள்ள இருக்கக்கூடிய ஜவ்வு அழுத்தப்பட்டு அது மூலியமா அந்த நரம்பு அங்கிருந்து போகக்கூடிய நரம்புக்கு பேர் தான் சயாட்டிக் நர்வ். இந்த சயாட்டிக் நர்வ் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா இடுப்பெலும்புல இருந்து நம்ம பின்னாடி வழியா போய் கால் பின் சதை வழியா வந்து நம்ம கால் பாதை வரைக்கும் போறக்கூடியதான் இந்த சயாட்டிக் நர்வ்னு சொல்லுவோம். இதுல இந்த டிஸ்க் அழுத்தம் ஏற்பட்டு இல்லைன்னா இந்த போன் நமக்கு வந்து சில பேருக்கு கால்சியம் குறைபாடு இருக்கலாம், இல்ல D3 குறைபாடு இருக்கலாம். அது மூலியமா அந்த எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு அது மூலியமா கூர்மையாகி அந்த நரம்பு வந்து அழுத்தம் படுறதுனால இது சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எப்படி வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் எப்படி காமனா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா அதிக பருமனா இருக்கவங்க, உடல் அதிக பருமன் இருக்கவங்களுக்கு வேணும். ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கவங்க, தொப்பை யாருக்கு அதிகமா இருக்கு, யாருக்கு அதிகமா கான்ஸ்டிபேஷன், எனக்கு வந்து எப்பயுமே வந்து தினமும் மோஷன் போறது வந்து ப்ராப்ளம் இருக்கு, அதிகமான கான்ஸ்டிபேஷன் இருக்கு, எனக்கு அதிகமான வெயிட் இருக்கும், இன்னொன்று கால்சியம் ரொம்ப கம்மியா இருக்கு, விட்டமின் D3 எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன் உள்ளவங்க, அதே மாதிரி அதிகமான பாரம் தூக்குறவங்க, ரொம்ப சிட்டிங்லேயே உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வந்து அடிக்கடி வரக்கூடிய சான்சஸ் உண்டு. இந்த சயாட்டிகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த L4, L5 இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் ஏற்பட்டு தான் அந்த நரம்பு பாதிக்குதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயாட்டிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எதனால மெயினாக வருதுன்னு பார்த்தீங்கன்னாவே நான் சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப உடல் பருமனாக இருக்காங்க, நெக்ஸ்ட் கான்ஸ்டிபேஷனாக இருக்கக்கூடியதுனால வரக்கூடியது. இது வந்தால் எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பல்ஜ் ஆகும், சில பேர்த்துக்கு டிஸ்க் பல்ஜி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம், டிஸ்க் பல்ஜ் ஆகி கொஞ்சமாக விலகி வரும், அது செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இன்னொன்று டிஸ்க் விலகி கிழியும், உங்களுக்கு டிஸ்க் கிழிஞ்சி தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த கிழிஞ்ச டிஸ்க் தனியாக வெளியே வந்து விலகி வரும், அது ஃபோர்த் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்க் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த செகண்ட் ஸ்டேஜுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக நம்ம எக்ஸசைஸு இல்லை ஃபிசியோதெரப்பி மாதிரி எக்ஸசைஸு இல்லைன்னா வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒத்தனம் கொடுக்கறது இந்த மூலிமா பண்ணினாவே மைல்டாகவே நல்லாவே குறைஞ்சிரும். இதுவே ஒரு நாள்பட்ட நாள் பண்ணணும், நம்ம இது ஒரு நாள் 2 நாள் பண்ணால் குறையாது. இது ஒரு 2 மாதமோ 3 மாதமோ நம்ம இடுப்பு எலும்புல வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பகுதியில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஒத்தனம் கொடுக்கறது, அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை வேக்ஸ் ஒத்தனம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் பல்ஜி டிஸ்கனேஷன் மைல்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சரியாயிரும். ரொம்ப டிஸ்க் ஹெர்னியேஷன், ரொம்ப டிஸ்க் பிதுங்கி வெளியே வர்றது, டிஸ்க் டீர் ஆகுதுலாம், இதுக்கு வந்து நம்ம ஆயுர்வேதத்தில் வந்து என்ன சிகிச்சை பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து பிளிச்சல்னு சொல்லக்கூடிய சிகிச்சை பண்ணுவோம். ஸோ பிளிச்சல் அப்படின்னா முதுகு தண்டோட ஃபுல் ஸ்பைனல் கார்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா மூலிகை எண்ணெயை ஒரு 5-6 லிட்டர் எடுத்து சூடு பண்ணி உடம்பு ஃபுல்லாக ஊற்றி ஊற்றி அந்த ஸ்பைனல் கார்டு முழுக்க மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சூடான எண்ணெய்களை ஊற்றி ஊற்றி பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த உஷ்ணமும் அந்த எண்ணெய் தன்மையும் போய் அந்த டிஸ்கோட பல்ஜி தன்மையை குறைக்க ஹெல்ப் பண்ணும். அந்த வீங்கி இருக்கக்கூடிய பல்ஜி நல்லாவே குறைக்க ஹெல்ப் பண்ணிட்டு அந்த விலகி இருக்கிறதும் சரி, அது இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து நம்ம நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட சேர்ந்து நம்ம முதுகு தண்டோட சுற்றி நம்ம ஒரு பாத்தி மாதிரி கட்டுவோம். முக்கியமாக இடுப்பெலும்பு பகுதியில் நம்ம பாத்தி மாதிரி கட்டிட்டு எண்ணெய்களை வந்து சூடு பண்ணி அதில் தேக்கி வைப்போம். ஸோ இது வந்து கடி வஸ்தின்னு சொல்லுவாங்க. இது மைல்டான டிஸ்க் பல்ஜிக்கும் பண்ணலாம், டிஸ்க் ஹெர்னியேஷனுக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி மைல்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கடி வஸ்தி மாதிரி ப்ரொசீஜர் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்குது, சயாட்டிக்கா மாதிரி இருக்குது, ஸோ எனக்கு கால் மறுத்து மறுத்து போகுது சார், எனக்கு கால் ரொம்ப பெயினாக இருக்குது, நடக்கும்போது எனக்கு இழுத்து இழுத்து பிடிக்குது, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த பிளிச்சல் மாதிரி முறைகளை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த பிளிச்சல் பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய பெயின் நல்லாவே குறையிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்திலே சிறந்த ட்ரீட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடுப்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், வாத சம்மந்தப்பட்ட வியாதிகள், இல்லை சியாட்டிகா சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு வஸ்தி முறைன்னு சொல்லுவோம். அதாவது இனிமா மாதிரி சிகிச்சை கொடுப்போம். ஸோ இது வந்து யோக வஸ்தி, கால வஸ்தி, கர்ம வஸ்தின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 நாள் வஸ்தி, 16 நாள் வஸ்தி, 30 நாள் வஸ்தின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வஸ்தி முறைகள், அதாவது இனிமா மாதிரி மலக்குடல் வழியாவே மருந்துகள் செலுத்தி மலக்குடல் வழியாவே அந்த கழிவுகளை வெளியேற்றி நம்மளோட மலக்குடலை நல்லா லூப்ரிகேஷன் பண்ணி அது மூலியமா வாதத்தை வெளியேற்றி ஸோ அந்த டிஸ்க கரெக்ஷனை வந்து நம்ம சரி செய்யறது பேர் தான் வஸ்தி ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிளிச்சல், மசாஜி, கடி வஸ்தி, இந்த வஸ்தி முறைகளை நம்ம செய்யும் போது எப்பேற்பட்ட டிஸ்க் ப்ராப்ளமாக இருந்தாலும் நல்லாவே சரியாகும், நல்ல பெயின் நல்லாவே குறையும். இது ஒரு 21 நாள் இல்லை 15 நாள், மினிமம் 15 நாள்லேருந்து 21 நாள் சிகிச்சை எடுத்தீங்கன்னா சயாட்டிக்கா, டிஸ்க் பல்ஜோ, டிஸ்க் ஹெர்னியேஷனோ, லம்பர் ஸ்பார்லிட்டிஸும் நல்லாவே பெயின் குறைஞ்சி
சில பேர் நடக்க முடியாதவங்க கூட வருவாங்க. எனக்கு தாங்கி தாங்கி நடக்கிறாங்க சார். நடக்கும்போது எனக்கு கால் இழுத்து பிடிக்குது. எனக்கு கெண்டைக்கால் ரொம்ப ரொம்ப இழுத்து இழுத்து பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெயின் கூட இந்த மாதிரி சிகிச்சை செய்யும்போது நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். ஸோ ஆயுர்வேதத்திலயும் இதுக்கு சிகிச்சை இருக்கு. மெயினா இந்த மாதிரி பஞ்சகர்மா சிகிச்சை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததாவே இருக்கும். இந்த சயாட்டிக்கா வந்துட்டா நம்ம இந்த மாதிரி இப்ப பஞ்சகர்மா சிகிச்சை, கேரளை சிகிச்சை எல்லாம் பண்ணி சரிப்படுத்தலாம். சார் வராம எப்படி சார் தடுக்கிறது அப்படின்னா, மெயினா நம்ம வெயிட் ஏறக்கூடாது. மெயினா தொப்பை அதிகமா இருக்கக்கூடாது. சாப்பிட்டோன்னே போய் படுக்கிறது, எக்ஸசைஸே பண்ணாம இருக்கிறது, வாக்கிங் போகாம இருக்கிறது, மெயினா இடுப்புக்கான எக்ஸசைஸ், அதாவது நம்ம இந்த மகராசனம் மாதிரி சொல்லுவோம். இடுப்பு சைடு பெண்டிங், இந்த மாதிரி சைட் கிராஸ் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி இடுப்புக்கான ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ப்ளஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங் பொறுமையாக பண்ணுறது. வெயிட் லாஸ் மெயினாக வந்து ஒபிசிட்டி இருக்கக்கூடாது. இன்னொன்று, நம்ம உணவில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சம்மந்தப்பட்ட ஃபுட்டாக சாப்பிடணும். நல்லா ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட ஃபுட்டாக சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் எப்பயுமே நம்ம எல்லாரும் செக் பண்ணக்கூடியது என்னென்னா, எல்லாருமே இயர்லி ஒன்ஸ் நமக்கு வந்து விட்டமின் D3 எப்படி இருக்குது, கால்சியம் எப்படி இருக்குது, B12 எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, அதில் என்ன கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். நிறைய பேத்துக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் D3 தான் மெயினாக கம்மியாக இருக்குது. ஏன்னா வெயிலில் போய் யாரும் நடக்கிறது கிடையாது. வெயில் படுறது இல்லை. எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஏசிக்குள்ளேயே உட்காந்துக்கிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றோம். ஏசிக்குள்ளேயே உட்காந்து சிட்டிங் டைப் ஜாப் தான் நிறைய பேர் போகிறோமே நம்ம. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் உள்ளவங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இயர்லி ஒன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோ D3 இருக்குது. D3 கம்மியாக இருந்தால் அதுக்கான சப்ளிமெண்ட் இருக்குது. அது சப்ளிமெண்ட் வாங்கி D3 கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வெயில் படுற மாதிரி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அந்த வெயில் படுற மாதிரி நடக்கணும். ஈவினிங் ஒரு 4லேருந்து 5 மணிக்குள்ள இருக்கக்கூடிய வெயிலில் நடந்தீங்கன்னா நல்லா விட்டமின் 3 வந்து அப்சர்ப்ஷன் ஆகும். ஸோ விட்டமின் D3 நல்லா இருந்தால் தான் கால்சியம் வந்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகி தங்கும். ஏன்னா கால்சியம் தங்கணும் அப்படின்னா விட்டமின் D3 வந்து முக்கியமாக வேணும். ஸோ அதனால கால்சியம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கால்சியம் ரிச் ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். மெயினாக என்ன, பால் சம்மந்தப்பட்ட ஃபுட் எடுத்துக்கலாம், பன்னீர் மாதிரி எடுத்துக்கலாம், ப்ரோபயோட்டிக் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டன் எலும்பு சூப்பு, இல்லை சிக்கன் சாப்பிடலாம், ஃபிஷ் நிறைய எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி எடுத்திங்கனாவே கால்சியம் சார்ந்த ஃபுட் இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். மெயினாக B12, அதே மாதிரி B12 பார்த்தீங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த்தும் இருந்தால் தான் அந்த பெயின் கிடைக்கும். B12 கம்மியாக தான் நிறைய பேருக்கு இந்த மசில் பெயின்லாம் வரும். ஸோ இந்த விட்டமின் B3, B12 அண்ட் கால்சியம் இது 3 சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட முதுகு தண்டோடமாகட்டும் இல்லை போன் ஹெல்த்தாக ரெண்டுமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த 3மே நம்ம இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கான சப்ளிமெண்ட்டோ இல்லை அதுக்கான உணவு முறையை மாற்றிக்கிட்டோம்னா இந்த சயாட்டிக்கா போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம மேக்ஸிமம் தடுத்துடலாம். மெயினாக வெயிட்டை கம்மி பண்ணணும். ரொம்ப லாங் ஜேர்னி வந்து உட்காந்துட்டே போனால் கூட ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் உட்காந்து போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது எந்திச்சு நிற்கிற மாதிரி பார்த்துப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுத்தாவே வெயிட் இருந்தாவே நமக்கு நிச்சயமாக டிஸ்க் பல்ஜி ஏற்பட தான் செய்யும். அது ரொம்ப நாளாக ப்ரொலாங்காக அந்த மாதிரி டிஸ்க் பல்ஜிலே இருந்தால் நமக்கு சயாட்டிக் அப்ரோவில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஸோ மெயினாக நம்ம என்ன சொல்கிறோன்னா கொஞ்சம் நல்லா ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ இதாவது எனக்கு சயாட்டிக்கா வந்துச்சு இல்லை சார், எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, இப்போ ஏதாவது நான் பெயின் குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற சிம்பிளான ஒரு மெடிசின்ஸ் என்னென்னா, எல்லார் வீட்லையும் கேஸ்ட் ஆயில் இருக்கும். ஏன் கேஸ்ட் ஆயில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேத முறைப்படி பார்த்தீங்கன்னா குடல் நல்லா இருந்தால் தான் உங்களோட ஸ்பைனல் கார்டு நல்லா இருக்கும். ஸோ குடலில் எந்த ஒரு கழிவுகளோ கேஸோ வறட்சியோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். மெயினாக கால்வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி இந்த மாதிரி கண்டிஷனுக்கு மெயினான வரக்கூடியது காரணம் குடல் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, குடலில் நிறைய கேஸ் தங்கி இருக்கிறது தான். ஸோ அந்த குடலில் இருக்க கேஸை நம்ம கிளியர் பண்ணாவே மேக்ஸிமம் பெயின் நல்லாவே குறையும். ஸோ ஆயுர்வேதத்தில் நம்ம ஏரெண்ணெய் தைலம்னு சொல்லுவோம். சாதாரணமாக விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயை ஒரு 2 ஸ்பூனு நைட்டில் படுக்கும்போது பாலில் கலந்துட்டு குடிச்சிட்டு படுத்திங்கனாவே அந்த இடுப்பில் உள்ள வாதம்லாம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். ரொம்ப பெயினாக இருக்குது சார், இப்போ இடுப்பு பிடிச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி வலியாக இருக்குன்னா 2 ஸ்பூன் விளக்கெண்ணெயை பாலில் கலந்து மட்டும் குடிச்சு பாருங்க. அன்றைக்கி நைட் நல்லா மோஷன் வந்து ரொம்ப லூஸ் மோஷன் மாதிரிலாம் போகாது. நல்லா கேஸ் பிரிஞ்சு போகும். நல்லா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது மோஷன் வந்து 1 டைமோ 2 டைமோ தான் போகும். கொஞ்சம் தண்ணி மாதிரி போகும், அவ்வளோதான். 4 டைம் 5 டைம்லாம் போகும். 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய்க்கு அவ்வளோ பவர்லாம் கிடையாது. தாராளமாக எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஒரு 3 நாள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அந்த பெயின் நல்லாவே குறையும். எப்பேற்பட்ட அந்த இறுக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஏன்னா முக்கியமாக குடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் குறைஞ்சாவே எப்பேற்பட்ட பெயினும் நல்லாவே குறையும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார், எனக்கு இடுப்பு எலும்பு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா பூண்டு பால் குடிக்கலாம். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டை எடுத்து நைட்டில் வந்து பால் ஒரு 50 ml, தண்ணி ஒரு 50 ml போட்டு நல்லா அந்த பூண்டையும் 4 பல்லு போட்டு நல்லா வேக வைங்க. வேக வச்சு 1/2 டம்ளர் ஆக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த பூண்டு பல்லை மட்டும் எடுத்து மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை குடிச்சிட்டு படுங்க. நல்லா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பூண்டு பால் குடிக்கிறனால என்ன ஆகுன்னா டிஸ்கில் இருக்கக்கூடிய அந்த ஹெர்னியேஷன் நல்லா கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். இடுப்பு நம்ம ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். வாதம் நல்லாவே குறையும். 4th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஸோ இந்த பூண்டு பாலும் இந்த விளக்கெண்ணையும் இனிஷியலாக நீங்கள் எடுத்தீங்கன்னாவே நல்லா பெயின் நல்லாவே குறையும். நிறைய பேத்துக்கு இல்லை சார் எனக்கு இதை எடுத்து இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்குது சார், கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதா சென்டரோ இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலாக வந்தீங்கன்னா இந்த கேரளிய பஞ்சகிராம முறைப்படி பிழிச்சல்,
கடிவஸ்தி, அப்புறம் வஸ்தி முறைகள்லாம் பண்ணி எப்பேற்பட்ட சயாட்டிக் ஆகட்டும், டிஸ்க் பல்ஜ் ஆகட்டும் நம்ம குறைச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம சயாட்டிக்கா பத்தி பார்த்தோம். இந்த டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இடுப்பு வலி, சயாட்டிக்கா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நல்லாவே குறையும். உங்களுக்கு ஆயுர்வேதத்துல இந்த இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சயாட்டிக்கா சம்மந்த பிரச்சனைகள் தீர்வு நிச்சயமா உண்டு. 100% சக்சஸ் ரேட் இருக்கு. மேலும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க டாக்டர் பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.